அறிவோம் ஆயிரம் யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க சசி. நாம இந்த வீடியோல பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு நியூஸ் தாங்க இதில் பார்க்க போறோம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜாப் தாங்க. நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து ஒரு வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஜாப்பை பற்றின டீட்டெயிலாக தெரியப்படுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெர்சனல் அசிஸ்டண்ட், பெர்சனல் கிளர்க் போன்ற பதவிகளுக்கான காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோ எனி டிகிரி படிச்சிருந்தாலே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயசு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக டைப்பிங்கு, ஸ்டெனோ டைப்பிங் நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஜாப்புக்கான ஊதியம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 20,600 ரூபாயிலிருந்து 58,600 வர ஊதியம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 3/2/2021 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு எவ்வாறு அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணோம். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. மேலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க தமிழ் மீடியம், அதாவது தமிழ் வழி படிச்சிருந்தா அதற்கான சான்றிதழை நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மேலும் வயது, ஜாதி ரீதியாக முன்னுரிமை கோருபவர்கள், மேலும் இராணுவத்தினரின் மகள்கள் மற்றும் மனைவி மற்றும் கைம்பெண் போன்றவர்கள் முன்னுரிமை கோருபவர்களாக இருந்தால் அதற்கான சான்றிதழ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான டெஸ்ட் ப்ராசஸிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம், அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் என்ற 3 டெஸ்ட் அடிப்படையில் இந்த ஜாப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ மேலும் இந்த ஜாப்புக்கு அனைத்து மாவட்டத்தை சார்ந்த ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.